இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜன் அவர் ஹீரோவாக டெபியூட் ஆயிருந்திருக்க வாரண்ட் அப்படின்ற வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஒரு வெப் சீரிஸ்க்கு முன்னாடி எடுத்தார் 2022 சம்திங் அந்த டைமில் வந்துருச்சு. ஸோ அதோட வேர்ல்டில் இருக்கிற ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ப்ரொமோட்டே பண்ணாங்க. ஆக்சுவலாக அது வந்து அவங்க கொஞ்சம் தப்பாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு கிடையாது இது ஆக்சுவலி ஃப்ரம் த ரைட்டர்ஸ் ஆஃப் விலங்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஹீரோவே தான் இந்த ஸ்டோரியை வந்து ரைட் பண்ணி டைலாக்ஸ்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ டைரக்ஷன்ஸ் மட்டும் வேற டீம் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? மேபி நமக்கு வந்து அப்கமிங் சீசன்ஸில் தெரியறதுக்கான வாய்ப்பு வேணா இருக்குது. விலங்கோட வேர்ல்டில் இருக்கிறதா இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜி5ல நமக்கு ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வெப் சீரிஸ் திருச்சியில தான் நடக்குது. ஸோ திருச்சியில பொன்மலை கோட்டை அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு நைட் ஒரு 11:15 இருக்கும். அந்த மாரி டைம்ல லாக்கப்ல இருக்கிற ஒரு ஒரு கைதி வந்து இறந்துடுறாங்க. ஸோ லாக்கப் டெட்ல விசாரிக்கிற அ ஒரு கதையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கதை அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு வெப் சீரிஸா தான் நமக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்ல விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப கோட்டை கருப்புசாமி, அதாவது நம்ம படத்தோட ஹீரோவோட கேரக்டர் நேம் கோட்டை கருப்பசாமி. அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் எனக்கு நடந்துச்சு. இதனால தான் வந்து அவன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் குடுக்குறாரு. ஸோ அந்த விசாரணை நடக்கிறப்ப தான் கதையே வந்து இங்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டயர்டு ஹெட் மாஸ்டர். இவருக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போராடுறாங்க. அப்ப காளி வெங்கட் வந்து அவரோட மாமா. அவர் வந்து அம் கமிஷனர் ஆஃபீஸ்ல, எஸ்பி ஆஃபீஸ்லலாம் போலீஸ்க்கு வந்து டிரைவரா இருக்காங்க. ஸோ அவரு ஹெல்ப் மூலியமா இவரு எப்படியோ ஒண்ணு சொந்த ஊர்லயே வந்து போஸ்டிங் வாங்கிட்டு உள்ளார வந்துர்றாரு. அதுக்கப்புறமேட்டு அவரு சரி இப்ப தானே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்காம, அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே கேஸ் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சர்றாங்க. ஒரு திருட்டு கேஸ்ல வந்து இவர பார்த்துக்க சொல்லிட்டு போறப்ப, அந்த திருடன் வந்து இவர அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடி போயிர்றான். அதுக்கப்புறமேட்டு அவர் ஸ்டேஷன்ல எல்லாருமே ஒரு பட்டப்பெயர் சொல்லி தான் கூப்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு லிமிட்ல இவரு கை வைக்கிற கேஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கல்ல மாட்டிக்குது. எஸ்பிலேருந்து, டிஎஸ்பிலேருந்து, இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாருமே இவர புடிச்சு திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர வந்து கலாய்ச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு லிமிட்ல வந்து போலீஸ் வேலை வேணாம், நம்ம இறந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைக்குள்ள இவரு தள்ளப்படுறாரு. ஸோ அப்படி தள்ளப்படுறப்ப என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா, திடீர்னு பக்கத்து வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கூப்பிடுறாங்க. அங்க போய் இவரு வந்து அ இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிரச்சனையில இன்வால்வ் பண்ணி, அந்த பிரச்சனை பண்றவன போட்டு அடி அடின்னு அடிச்சு தள்ளுறாரு. இத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நம்ம பையன் என்ன இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்றாரு. அம் "என்னாச்சு பையனுக்கு? ஏன் இப்படி ஆயிட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவங்க மாமா ஃபோன்ல அவங்க அப்பா கிட்ட, ஸ்டேஷன்ல இந்த மாரிலாம் இஷ்யூஸ் ஆச்சு. இந்த மாரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்ளோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விலாவரியா சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான், ஓ! இதனால தான் நம்ம பையன் வந்து இப்படி ஒரு மாரி கோவத்துல இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு, அவர கூட்டிட்டு போயி பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலியோட ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி சொல்றாங்க. அது கேட்டதுக்கு இவரு ஒரு மாரி மோட்டிவேட் ஆயி, திரும்ப அதே ஸ்டேஷன்ஸ்குள்ள போறாரு. போயிட்டு அவருக்கு குடுக்கப்பட்ட அந்த வாரண்ட் டியூட்டீஸ் அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவரு பயங்கரமா விசாரிக்கிறப்ப, ஒரே ஒரு கேஸ் கட் மட்டும் மிஸ்ஸிங் ஆவுது. அது ஜட்ஜ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா ஜட்ஜ் வந்து உயிரோட இருக்கிறவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ராட்ஜரி பண்ணவங்க தானே நீங்க. நான் எப்படி உங்கள நம்பி தர்றது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ரூல்ஸே இல்லாம நீங்க பாட்டுக்கு வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இந்த ஜட்ஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ, அதுல வெறும் பேரு, ஒரே ஒரு பேரு மட்டும் தான் இருக்குது. அத வச்சு இவரு மத்ததெல்லாம் இன்ச் பை இன்ச் கண்டுபுடிச்சு, கடைசியில அந்த அந்த அக்யூஸ்ட்ட கண்டுபுடிச்சுட்டு, கை நவல்ல விட்டுட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னொரு கதைய நகர்ந்து இது மூவ் ஆயி போகுது. அடுத்தடுத்த கேஸஸ்லாம் இவரு வந்து ஒரு மாரி வெறியா முடிக்கிற மாரி. ஸ்டேஷனுக்கு வர முக்காவாசி கேஸ இவரு ஒத்தாளா பட்டுன்னு சால்வ் பண்ணிட்டு போற மாரி தான் சொல்லி இது காமிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு லிமிட்ல எ எந்த அக்யூஸ்ட் வந்து இவன அடிச்சு தப்பிச்சு ஓடி போயி அவனோடைய அதாவது போலீஸோட அந்த பேர மாத்துனானோ, ஸோ அந்த அக்யூஸ்ட் ஒரு எப்படியோ ஒரு பெரிய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ஹனி ட்ராப்லாம் பண்ணி புடிச்சிடுறாரு.
புடிச்சு உள்ளார கூட்டு வந்து எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக்கா இருக்காங்க. ஒத்தாளா இத்தன வருஷம் முடிக்க முடியாதா? திடீர்னு இப்படி புடிச்சிட்டு வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்ல இருக்காங்க. அப்ப ஜெயிலுக்குள்ளார அவர் அந்த செல்லுல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த செல்ல வச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ம ஹீரோ குச்சி எடுத்து போட்டு பலார் பலார்ன்னு அடிக்கிறாரு. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து அவரோட பட்ட பேர சொல்லி கூப்பிடுறப்பலாம் அடிக்கிறாரு. எப்ப இவரோட பேர சொல்லி கூப்பிடுறாங்களோ, அப்பதான் அடிக்கிறதையே ஸ்டாப் பண்றாரு. அ அதனால புடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து இவர வந்து அவரோட உண்மையான பேர சொல்லி கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கோசரம் எல்லாத்தையுமே புடிச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரே ஒரு பிசி மட்டும் நான்லாம் இதுக்கு அந்த சின்ன பையன்ட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றப்ப, முடியவே முடியாது. நீ பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் உண்மையான பேர சொல்லி கூப்பிடுவோம். அதுமேட்டு அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, என் பேரு வந்து கோட்டை கருப்பசாமி தான். நீங்க வச்ச பட்ட பேர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தையே மாத்திட்டாரு திரும்பவும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப, ப்ரெசென்ட்ட காட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலை விஷயமா போயிட்டு இருக்கிறப்ப, இந்த மாரி வந்து போக்சோல இத்தன பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவன் அவன் வந்து ஆக்சுவலா அ அந்த இடத்துலயுமே 2, 3 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குமே. அதுவே நல்லா தான் இருக்கும். அ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தனோட கால வந்து உடைச்சிடுறாரு. அத பார்த்து அவன் இறந்துட்டான். அதனால தான் லாக்கப்ல வந்து இந்த மாரி ஒரு டெத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரிலாம் வந்து அ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட சொல்லிர்றாங்க. ஸோ, இவ்வளோதான் கத. இதுக்கப்புறமேட்டு அ சில பல இடத்துலலாம் நமக்கு வந்து வெறும் எம்ப்டி ஸ்பேஸாவே பிளாங்க்காவே விட்டுருக்காங்க. அது வந்து சீசன் 2க்கு வந்து கன்டினியூவா வர மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் 1யே. அந்த ஒருத்தன் ஸ்டார்ட்டிங்ல தேடி போவாங்க இல்லையா? அவன வந்து கிளைமாக்ஸ்ல காட்டுவாங்க. இவரு போய் "நீ தானே" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை காட்டவும், அவன் திரும்ப தப்பிச்சு ஓடுற மாரி காட்டுவாங்க. அதோட முடிச்சிடுறாங்க. சீசன் 2 வரும். நம்ம அத வெயிட் பண்ணி தான் ஆவணும். ஆனா எத்தன நாள், எத்தன இயர்ஸ் ஆகும்னு நமக்கு தெரியல. ஸோ, இதுல வந்து மெயினான பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அ அந்த திருடன புடிக்கிறதோ, இல்ல அத புடிக்கிறதோலாம் கிடையாது. போலீஸோடைய மறுபக்கம். ஒரு போலீஸ் எப்படி ஆவணும்னு ஸ்டேஷனுக்குள்ள வராரு. பட் ஆனா அந்த சூழ்நிலைகள் அவர் எப்படி மாத்துது, அப்படின்றது தான் மெயின் பிளாட்டே. இதுல வந்து ஒரு கிளைமாக்ஸ்க்கு ஒரு முன்னாடி வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இவர் வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர அடிச்சு கூட்டு போவாரு. அவரு தான் கடைசியில இவர காப்பாத்துவாரு ஒரு சிச்சுவேஷன்ல. ஸோ, அவரு சொல்லுவாரு, "சார் உங்கள வந்து இப்ப நான் காப்பாத்திட்டேன். என்ன யாரும் இப்ப காப்பாத்துறதுக்கு இல்ல. நீங்க வந்து இப்போ உங்க வாழ்க்கைய வந்து திருப்பியும் எடுத்துக்கிட்டீங்க. பட் ஆனா நீங்க பண்ண அந்த ஒரு சின்ன விஷயம்னால என் வாழ்க்கையே இப்ப போயிடுச்சு. தப்பு பண்ணேன் தான் சார். பட் நீங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து இவன் தான் அக்யூஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன்க்குள்ளார போயிட்டு தான் மத்த எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதார்த்தமா சொல்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. ஸோ, இது வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். போலீஸோட இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தன் வந்து எதுவுமே தெரியாம இவன் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா அப்படி உள்ளார வரான். அங்க நடக்கிற சில பல விஷயங்கள்னால இப்படிதான் போலீஸ்னாலே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு அசம்ப்ஷன்ஸ்குள்ளார போயிட்டு, அது மாரி அவன் மாற ட்ரை பண்ணி, அதனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே இருக்கிறான். ஸோ போலீஸ் உள்ளார வராங்க. அந்த போலீஸ்க்கு என்னலாம் நடக்குது? எப்படிலாம் நடக்குது? இப்போ ஒருத்தன் புதுசா போலீஸா உள்ள போனானா, அவன் எப்படிலாம் அத ஹேண்டில் பண்றான்ற மாரிலாம் வந்து இத மெயினா காமிக்க பார்த்துருக்காங்க. ஸோ, அதுல ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்டோரீஸ் நடக்குது. ஒவ்வொரு புதுசு புதுசா கேஸஸ் வருது. புதுசு புதுசா நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது படத்துல. காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலுமே வந்து சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நீங்க வந்து பயங்கரமா சிரிக்கலாம். செம்ம ராவடியா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் எல்லாமே படத்துல. இவ்ளோ சீரியஸான ஒரு படத்துலயுமே ஐ மீன் ஒரு சீரிஸ்ல கூட காமெடின்ற ஒரு விஷயம்லாம் வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ, லவ் ஸ்டோரீஸ் அந்த போர்ஷன்ஸ் வரட்டும், அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு திருடன புடிக்கிறதுக்கோசரம் இவங்க செட் பண்ற ஹனி ட்ராப் அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பாவா பண்ண கேரக்டர் ஆகட்டும், அவங்க அம்மாவான கேரக்டரும் அதாவது ஷார்ட் ஃபார்மா சொல்லப்போனா அவங்கவங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பக்காவே மேட்ச் ஆயி பக்காவே நடிச்சிருக்காங்க. இதுல பெருசா இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, டப்பிங் மட்டும் தான் சரியில்ல. ஸோ அவங்க லிப் சிங்க்குக்கும் அம் அவங்க பேசுறதுக்குமே வந்து அங்கங்க சில சில சீன்ஸ்ல, சில சில ஷார்ட்ஸ்ல எல்லாமே ரொம்பவுமே மிஸ்மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். 2வது வந்து அம் ஒரு மாரி எப்படி சொல்றது? நமக்கு வந்து அவங்க அந்த ஆடியோ கரெக்ட் வந்து ஒரு மாரி இருக்குங்கிறது. அவங்க பேசுனாங்கன்னா, அவங்க பேசுறது வந்து ஒரு மாதிரி மிஸ்மேட்ச்டாவே இருக்கும். 2வது வந்து ஏதோ ஒரு ரூம்குள்ள இருந்து அடைச்சிட்டு பேசுற மாரி ஒரு மாரி ஃபீல் ஆவும். அந்த மாரி சில பல இடத்துல நமக்கு ஆகுமே தவிர்த்து, மத்தபடி வந்து நல்ல டீசென்ட்டாவே தான் இருக்கு இந்த சீரிஸ். விலங்குனா, விலங்கு அளவுக்கு கிடையாது. இது வந்து விலங்குக்கு கொஞ்சம் அப்படி அந்த வேர்ல்ட்ல இருக்குது அப்படின்ற மாரி காட்டுறாங்க. மேபி இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் வருமா? என்ன? ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் சாம் சிஎஸோட மியூசிக் நிஜமாலுமே இந்த சீரிஸ்க்கு சூப்பராவே ஹெல்ப் பண்ணுச்சு. அவர் போட்ட அந்த இன்ட்ரோ பிஜிஎம் ஆகட்டும், அம்
சீரிஸ்ல சில பல வர சீன்ஸ்ல இருக்கிற பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவராலா இதுக்கு நான் ஒரு 3.5 குடுப்பேன். உண்மையாலுமே நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ சீசன் 2க்கு நானும் தான் வெயிட் பண்றேன். ஸோ அடுத்த ஒரு ரிவ்யூல நம்ம சந்திக்கலாம். மேபி எனக்கு அடுத்த ரிவ்யூ மேன் அதுதான் நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ப வீடியோ பார்த்தவங்க, பார்க்காதவங்க எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸா போடுறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.